ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூட ஒரு க்ரன்ச்சி டாப்பிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் பேஸ் பண்ணுறதுக்கு நம்ம 1 கப் மில்கி மிஸ்ட் பவுடரோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 கப் மில்க் பவுடர் கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ கப் மிக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் கப் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1:1 கப் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். டோட்டலாக நான் வந்து 2 கப் பால் ஆட் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் 1 கப் பால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நல்லா ஸ்டர் பண்ணிட்டோன்னா லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணதை இப்போது ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து ஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதும் அடுத்த கப் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த 1 கப் பாலையும் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காகி நம்மளோட கண்டென்ஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது லம்ப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டுறதுல போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ் ஜெல் பேக், நம்ம ஐஸ்கிரீம் கேக்ஸ்லாம் வாங்கினா கிடைக்கும் இல்லையா, அது இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஐஸ் க்யூப்ஸ் இல்லைனா இந்த பேக் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் நம்ம வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் பீட் பண்ணுறதுக்கு அந்த க்ரீம் மெயின்டைன் ஆகணும் நல்ல ஒரு டெம்பரேச்சரில். ஸோ அந்த நல்ல கூலான டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆனால் தான் அது நல்லா பீட் ஆகி நம்மளுக்கு டபுள் அப் ஆகும். அதுக்காக தான் நம்ம கீழே இந்த மாதிரி ஐஸ் ஜெல் பேக் இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம க்ரீம் நல்லாவே வந்து டபுள் அப் ஆகியிருக்கு. ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ண கண்டென்ஸ் மில்க்கையும் க்ரீமையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் பீட் பண்ணும்போது நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணல. அதனால் நான் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இப்போ நம்ம க்ரீமை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஐஸ்கிரீம் மெஷினோ இல்லை சர்ன் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் டைரெக்டாக இந்த க்ரீம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 8 hours இல்லைனா ஓவர் நைட் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் டாப்பிங் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். இந்த சுகரை நம்ம இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் நம்ம அப்படியே சாப்பிடலாம், பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரன்ச்சி டாப்பிங் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கேரமலைஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டி ஸ்டேஜ்க்கு இருக்கணும். அது எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி கேரமலைஸ் ஆன சுகரை ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில் வந்து நல்ல சில்லான ஒரு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது உடையணும். அந்த ஸ்டேஜ்க்கு வந்து இருக்கணும் சுகர். சூவி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு ஸ்டர் பண்ணும்போது அது வந்து க்ரன்ச்சியாக இருக்காது. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லை. இந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுகரில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம ஸ்டர் பண்ணுறதுக்குள்ளே இது எல்லாமே வந்து கருகிடும். எல்லா சைடும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக மாறிடும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்ல க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிடும் போது. ஸோ நம்ம ஐஸ்கிரீம் டாப்பிங் வந்து ரெடி. நம்ம ஓவர் நைட் செட் பண்ண ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐஸ் கிறிஸ்டல்ஸும் ஃபார்ம் ஆகலை. ஃபுல்லாக நம்மளுக்கு அழகாக அந்த வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிருக்கு க்ரீமியாக. ஸோ ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம், இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த க்ரன்ச்சி கார்ன்ஃப்ளேக்ஸ் டாப்பிங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்லேட் சாஸ் வந்து ஆட் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டூ சப்ஸ்கிரைப். நன்றி.